வணக்கம் நண்பர்களே, ஒரு முக்கியமான தகவல் ஒன்று பார்த்துடலாம். வரக்கூடிய மாதங்களில் டிஎன்பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வரதா சொல்லியிருக்காங்க. அப்போ டிஎன்பிசி கிளாஸ் நான் படிக்கணும், டிஎன்பிசி போஸ்டிங்கில் போகணும். ஆனால் என்னால் டேரெக்டாக போய் ஆஃப்லைனில் படிக்க முடியாது. ஆன்லைனில் எப்படி படிக்கிறது, ஒரு ஆன்லைனில் எப்படி கிளாஸஸ் போக போகுது, ஆன்லைனில் மென்டார் செஷன் எப்படி போக போகுது, அதை தாண்டி ஆன்லைனில் நான் எப்படி டெஸ்ட் எழுத போகிறேன், இதற்கான சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி பண்ணியிருக்காகவே நம்மளுடைய டிஎன்பிசியில் உங்களுக்கு இலவசமாக கிளாஸஸ் கொண்டு போகிறாங்க. என்ன கிழமைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய வியாழக்கிழமை ஜனவரி 18ஆம் தேதி இதற்கான கிளாஸஸ் உங்களுக்கு இருக்க போகுது. மாலை 7 மணிலிருந்து 8:30 வரைக்கும் இந்த கிளாஸ் இருக்கும். இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த லிங்க்ல என்ன டீடைல்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த கிளாஸில் எப்படி நீங்கள் கலந்துக்கணுமோ அதில் நீங்கள் உங்களுக்கான லிங்க் அனுப்புவாங்க. இந்த கிளாஸில் கலந்துக்கிட்டு உங்களுக்கான சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. நம்ம இன்றைக்கான கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, வாங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 10ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் பாக்ஸ் கணக்கு கொடுத்துருக்காங்கல்ல, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாக்ஸ் தான் பார்க்குறோம். ஏன்னா தேர்வுகளில் ரிப்பீட்டடாக அந்த கேள்விகள் வரும். ஒரு அறிஞர்கள் சம்மந்தமாக, ஒரு நூல் சம்மந்தமாக கேள்விகள் தேர்வுகளில் கேட்பாங்க. அதுதான் நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டு வரோம். இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதற்கு முந்தைய வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி பாக்ஸ் ஒன்று பார்த்துருப்பீங்க. இது மாதிரி நீங்கள் புத்தகத்தில் இருக்கக்கூடியதுக்கு ஃபஸ்ட்டு இது தயாராகிக்கணும், சரிங்களா? பாக்ஸ் ஒன்று மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கணும், சரிங்களா? அது ஒரு நோட்டு கூட தனியாக போட்டுக்கிறேன், சரியா? ஏன்னா ரிப்பீட்டடாக கேள்விகள் அதில் தான் வருது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறதான், நீங்கள் புத்தகத்தில் 2 பக்கம் ஃபுல்லாக படிப்பீங்க. அந்த 2 பக்கம் ஃபுல்லாக படித்து உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட் அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு பாயிண்டாக தான் இருக்கும். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நூல், அதே மாதிரி அறிஞர்கள், அதில் மாப்போ சிவஞானம் சம்பந்தமாக பார்க்க போகிறோம், சரியா? மாப்போ சிவஞானத்தின் எனது போராட்டம் என்னும் தன் வரலாற்று நூலில் இருந்து இக்கட்டுரை தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. அப்போ எனது போராட்டம் என்னும் தன் வரலாற்று நூலை எழுதியவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. மாப்போ சிவஞானம். சிலம்புச்செல்வர்னு அவருக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்கல்ல, அவர் தான் எனது போராட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன் வரலாற்று நூலில் எழுதியிருப்பார், சரியா? சிலம்புச்செல்வர் என்று போற்றப்படும் மாப்போ சிவஞானம் 1906 முதல் 1995 விடுதலை போராட்ட வீரர். 1906 இருந்து 1995 வரைக்கும் விடுதலை போராட்ட வீரராக இருந்திருப்பார். 1952 முதல் 1954 வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினர், எம்எல்சியா இருந்திருப்பார். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சொல்றாங்கல்ல, சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்திருப்பார். எந்த காலகட்டத்தில்? 52 இருந்து 54 வரைக்கும் இருந்திருக்காரு. ஓகேவா? 72 முதல் 1972 முதல் 78 வரை சட்டமன்ற மேலவை தலைவராகவும் இருந்திருக்காரு. 72 இருந்து 78 வரைக்கும் அந்த எம்எல்சிக்கு தலைவராக இருந்திருக்காரு. இன்னொன்று என்னன்னா, நம்மளுடைய தமிழகத்தில் எம்எல்சி 1986 அது வந்து கலைக்கப்பட்ட பொழுது அதற்கான தலைவர், அந்த சட்டமன்ற மேலவை தலைவராக இருந்தது இந்த மாப்போ சிவஞானம் தான். ஓகேவா? இவர் தனியாக ஒரு கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சி பேர் பார்த்தீங்கன்னா தமிழரசு கழகம். தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் யாருன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கலாம். இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஒன்று ரொம்ப முக்கியம். சிலம்புச்செல்வர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. சிலம்புச்செல்வர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. சொல்லின் செல்வர்னா ராபி சேது பிள்ளை, அது வந்து சொல்லின் செல்வர். சொல்லின் செல்வர்னா யாரு? ரா பி சேது பிள்ளை. சிலம்புச்செல்வர்னா மாப்போ சிவஞானம், சரியா? வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் இவருடைய நூலுக்காக 1966ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார், சரிங்களா? சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலுக்காக ஒரு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. எந்த வருடம் வாங்கியிருக்காரு? 1966. அப்போ மாப்போ சிவஞானம் எந்த நூலிற்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினார்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி வந்தால் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடுன்னு சொல்லி உங்களுக்கு எழுத தெரியணும். ஓகேவா? தமிழக அரசு திருத்தணியிலும் சென்னை டி நகர் தியாகராய நகரிலும் இவருக்கு சிலை அமைச்சிருக்கு. எந்தெந்த இடத்துல இருக்கு? திருத்தணியில, சரிங்களா? அதாவது மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் என்று இவர் தான் சொல்லியிருப்பார். நீங்கள் இந்த பாட பகுதியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. மாலவன் குன்றம்னா திருமால், சரிங்களா? அதாவது திருப்பதி எங்களுக்கு போனாலும் பரவாயில்ல, இந்த தமிழ்நாட்டையும் ஆந்திராவையும் பிரிக்கும் பொழுது எங்களுக்கு அட்லீஸ்ட் வேலவன் குன்றமாவது வேண்டும். வேலவன் குன்றம்னா திருத்தணி, சரிங்களா? திருத்தணி முருகன் கோவிலாவது எங்களுக்கு அதுதான் வேணும். மாலவன் குன்றம் எங்களுக்கு போனாலும் பரவாயில்ல. மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றம் போண்டும், சரியா? தலை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் சொல்லியிருப்பார். முக்கியமான ஒரு வசனமா, தலை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம். தலை கொடுத்தேனும் தலை நகரை காப்போம் அப்படி சொல்லியிருப்பார். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து யாரு? சிலப்பதிகாரம் சம்பந்தமா. சிலப்பதிகாரம் இது கேள்வி இல்லாமல் இருக்காது. நீங்கள் பொதுத்தமிழ் கேள்வி எடுத்துக்கிட்டிங்கன்னா
சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள் இல்லாமல் இருக்காது. சரிங்களா? ஐம்பெருங்காப்பியங்களில் இந்த சிலப்பதிகாரம் ஒன்று. அதே மாதிரி சிலப்பதிகாரம் மணிமேகலை சம்பந்தமாக கேள்விகள் அடிக்கடி கேட்பாங்க. ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்று தான் சிலப்பதிகாரம். முதல் பாயிண்டே தான் கொடுத்துருக்காங்க. இது முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. இயல், இசை, நாடகம் என மூன்றுமே இதில் இருக்கக்கூடியதுனால முத்தமிழ் காப்பியம் சொல்கிறாங்க. குடிமக்கள் காப்பியம் என்றும் சிறப்பிக்கப்படுகிறது. இன்னொரு ஒரு பேர் என்ன? முத்தமிழ் காப்பியம் சொல்கிறாங்க, குடிமக்கள் காப்பியம் சொல்கிறாங்க. மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறுகிறது. சரிங்களா? சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர் பற்றிய செய்திகளையும் இது சொல்கிறது. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என 3 காண்டங்களையும், மொத்தம் எத்தனை இருக்கு? 3 காண்டங்கள் இருக்கு. ஒன்று புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் சொல்லக்கூடிய 3 காண்டங்கள் இருக்கு. 3 காண்டங்களையும் 30 காதைகளையும் முடியுது. மொத்தம் எத்தனை காதைகள்? 30 காதைகள். 3 காண்டங்கள் 30 காதைகள். 3 காண்டங்கள் 30 காதைகள். கோவலன், கண்ணகி, மாதவி வாழ்க்கையை பாடுவது. சரிங்களா? கோவலன் கதை, கண்ணகி கதை, கோவலனுக்கும் மாதவிக்கு என்ன ஆனுச்சு, சரிங்களா? அடுத்து கோவலன் எப்படி இறந்தாரு, கண்ணகி போய் வாதாடுறது, எல்லாமே இதில் சொல்லியிருப்பாங்க. வாழ்க்கையை பாடுவதால் மணிமேகலை காப்பியத்துடன் கதை தொடர்பு கொண்டிருப்பாங்க. மணிமேகலைங்கிறது யாரு? கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த போது தான் அந்த மணிமேகலை. சரியா? மணிமேகலை காப்பியத்துடன் தொடர்பு கொண்டிருப்பதால் இவை இரண்டும் இரட்டை காப்பியங்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. இரட்டை காப்பியங்கள் என்ன? இந்த சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். தமிழுக்கு கதின்னு எதை சொல்லுவாங்க? கம்பராமாயணமும் திருக்குறளும். கம்ப ராமாயணம், திருக்குறள் என்ன சொல்லுவாங்க? தமிழுக்கு கதின்னு சொல்லுவாங்க. தமிழுக்கு கதி. சரிங்களா? அடுத்து சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். எல்லாருக்கும் தெரிஞ்சதா? சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யாரு? இளங்கோவடிகள். சேர மரபை சேர்ந்தவர். இவர் எந்த மரபை சேர்ந்தவர்? சேர மரபை சேர்ந்தவர். மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரத்துக்கு இளங்கோவடிகள், மணிமேகலைக்கு சீத்தலை சாத்தனார். கோவலன் கண்ணகி கதையை கூறி, கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நிறைய கடைசியா குரூப் 4ல இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. சரியா? கோவலன் கண்ணகி அந்த கதையை கூறுறாங்க. அடிகள் நீரே அருள்க என்றதால் இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என இக்காப்பியம் படைத்தார். புரியுதா? அப்ப நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செயல் என்ற காப்பியம், அதை யார்? இளங்கோவடிகள் தான் இந்த காப்பியம் படைக்கிறார். சரிங்களா? இதற்கான ஒரு செய்யுள் படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சீத்தலை சாத்தனார் தான் அந்த கதையை சொல்றாரு. எந்த கதையை சொல்றாரு? கோவலன் கண்ணகி கதையை யார்கிட்ட சொல்றாரு? இளங்கோவடிகள்கிட்ட சொல்றாரு. சரியா? சேரன் செங்குட்டுவன் இருக்காருல்ல, அவருடைய சகோதரர் தான் இளங்கோ. இளங்கோனா கீழே இருக்கக்கூடிய சகோதரர் தான் இளங்கோன்னு சொல்லி பேர் வைப்பாங்க. அந்த இளங்கோடிகள் தான் அந்த செய்யுளை ஏற்றார். சரியா? சீத்தலை சாத்தனார் வந்து கோவலன் கண்ணகி கதையை சொன்னதுனால அடிகள் நீரே அருள்கன்னு சொல்லி யார்கிட்ட சொல்றாரு? இளங்கோவடிகள்கிட்ட சொல்றாரு. இளங்கோவடிகள் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செயல்னு சொல்லி இந்த காப்பியத்தை படைக்கிறார். ஓகே. அடுத்து நூல்வெளி, கண்ணதாசன் சம்பந்தமா இருக்கக்கூடியது. கால கணிதம் என்னும் இப்பாடப்பகுதி கண்ணதாசன் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. அப்ப கால கணிதம் சொல்லக்கூடியது யார் எழுதுன்னு சொல்லி ஃபர்ஸ்டே உங்களுக்கு கேட்கலாம். கால கணிதம் கண்ணதாசன் சொல்லி போட்டுக்கிறோம். கண்ணதாசன். சரியா? முத்தையா என்னும் இயற்பெயரை கொண்ட கண்ணதாசன். காரைக்குடி முத்தையா. சரிங்களா? முத்தையா என்பது அவருடைய இயற்பெயர். யாருடைய? கண்ணதாசனுடைய இயற்பெயர். இன்றைய சிவகங்கை மாவட்டத்தின் சிற்றூரான சிறுகூடல்பட்டியில் பிறந்தவர். பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி எதனா இருக்குல்ல, அதற்கு பக்கத்தில் அந்த சிறுகூடல்பட்டின்னு சொல்லியிருக்கும். இவரது பெற்றோர் சாத்தப்பன், விசாலாட்சி. இது ஒரு டைம் கூட எக்ஸாமில் கேட்டாங்க. கண்ணதாசனுடைய பெற்றோர் பேர் முதற்கொண்டு கேட்டிருந்தாங்க ஒரு டைம் பார்த்தீங்கன்னா. 1949ஆம் ஆண்டு கலங்காதிர் மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியர். அவருடைய முதல் பாடம் எந்த வருடம்? 1949ஆம் வருடம். சரிங்களா? எந்த பாடல்? கலங்காதிருமணமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடலில் தான் திரையுலகில் பாடலாசிரியராக இருக்காரு. கடைசி பாடல் என்னவா இருக்கும்? கண்ணே கலைமானேன்னு சொல்லக்கூடிய பாடல். கண்ணே கலைமானே இருக்குல்ல, சரிங்களா? 3ஆம் பிறைன்னு சொல்லக்கூடிய படத்துல கண்ணே கலைமானே பாடல் தான் கண்ணதாசனுடைய கடைசி பாடலா இருக்கும். ஓகே. திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன். இவர் சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர். தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர். சேரமான் காதலி. சரிங்களா? மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்ந்தவர். அதாவது உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. நிறைய மக்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கை புரிதல்கள் அதிக அளவில் அவருடைய கவிதையில வெளிப்பட்டிருக்கும், அவருடைய பாடல்களில் வெளிப்பட்டிருக்கும். சரியா? அடுத்து சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். சரிங்களா? சேரமான் காதலி அப்படின்னு சொல்லக்கூடிய
நூலுக்காக சேர தாண்டவும் சொல்லக்கூடியதை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது யார் வாங்கியிருப்பா? கண்ணதாசன் வாங்கியிருப்பார். இவர் தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் சிறப்பிக்கப்பட்டிருந்தார். தமிழக அரசுடைய அரசவை கவிஞராக வந்திருக்காரு. ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு 4 கொடுத்துட்டு எது கரெக்டு தப்புன்னு கேட்கலாம். தமிழக அரசுடைய முதல் அரசவை கவிஞர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் இருந்திருப்பார். ஓகேவா? அடுத்து நூல் சம்பந்தமாக தான் தேம்பாவணி. சரியா? நூல் சம்பந்தமா தேம்பாவணி. இந்த தேம்பாவணியை பிரித்தீங்கன்னா தேம்பா பிளஸ் அணி என பிரித்து வாடாத மாலை, தேம்பாத அணி, அணின்னு மாலை, வாடாத மாலை என்றும் தேன் பா அணி அப்படியும் பிரிக்கலாம். 2 வகையாக பிரிக்கிறாங்க. தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என பிரித்து தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு பா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மைசூர் பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பாகு செய்தல். அது மாதிரி தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு. 2 மீனிங் வருது. ஒன்று தேம்பா அணி, அது வாடாத மாலைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மாலைங்கிறது எப்பவும் வாடிடும். மாலைங்கிறது எவ்வளோ அது நம்ம திரும்ப திரும்ப தண்ணி அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் மாடிடும் கொஞ்சம் நாட்களில். ஆனால் தேம்பானினா வாடாத மாலை அப்படின்னு சொல்லி ஒரு பேர். தேன் பா அணி அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாங்கன்னா தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நூலுக்கான பொருள். கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர், கிறிஸ்துவின் வளர்ப்பு பாருங்க, ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். தேம்பாவனிலிருந்தும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? அப்போ கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையார் சூசையப்பர், அவருக்கு என்ன பேர் என்னும் யோசேப்பினை, அவருக்கு இன்னொரு பேர் வளன், யோசேப்பினை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல். சரியா? அப்போ என்ன கேட்பாங்க? தேம்பாவணியுடைய பாட்டுடை தலைவன் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. தேம்பாவணியுடைய பாட்டுடை தலைவன் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? யாரு? சூசையப்பர் என்னும் யோசேப்பு, அவர் தான் பாட்டுடை தலைவன், அவர் தான் கிறிஸ்துவுடைய வளர்ப்பு தந்தை. ஓகே. இப்பெருங்காப்பியம் 3 காண்டங்களையும் 36 படலங்களையும் உள்ளடக்கி 3615 பாடல்களை கொண்டுள்ளது. மொத்தம் எத்தனை காண்டங்கள் இருக்கு? 3 காண்டங்கள் இருக்கு, 36 படலங்கள் இருக்கு, 3615. சரிங்களா? 3615 எடுத்துக்கிறங்க. அதுல 36 படலம், முதல் 2 இதில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 36 படலம் இருக்கு. 36 படலம். அதுல முதல் எடுத்தோடனே எடுத்துக்கிறங்க 3 காண்டங்கள். சரிங்களா? விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹஜ்ரத்து காண்டம் சொல்லுவாங்கல்ல, அது இதில் வரும். சரியா? அடுத்து 14ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது தேம்பாவணி. இக்காப்பியத்தை இயற்றியவர் வீரமாமுனிவர். சரிங்களா? இக்காப்பியத்தை இயற்றியவர் யாரு? வீரமாமுனிவர் தான் இயற்றியிருக்காரு. 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் தான் இவர். சரிங்களா? இக்காப்பியத்தை இயற்றியவர் வீரமாமுனிவர். இவரது இயற்பெயர் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி. அவருடைய இயற்பெயர் யார்? வீரமாமுனிவருடைய இயற்பெயர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? வீரமாமுனிவருடைய இயற்பெயர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? ரைட். ஓகே. அடுத்து தமிழின் முதல் அகராதியான சதுரகராதி, தொன்னூல் விளக்கம், சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், பரமார்த்த குறுகதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியவற்றை இவர் படைத்துள்ளார். என்னென்ன எழுதியிருக்காரு பாருங்க. தமிழின் முதல் அகராதியான சதுரகராதி, இது கடைசியாக குரூப் 4ல கேட்ட ஒரு கேள்வி. தமிழில் முதல் அகராதியான சதுரகாதி இயற்றியவர் யாரு? குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருந்திருப்பாங்க. சரிங்களா? தொன்னூல் விளக்கம் இவர் தான் எழுதியிருப்பாரு. சிற்றிலக்கியங்கள் நிறைய எழுதியிருக்காரு. அதே மாதிரி இவருடைய இயற்பெயர் என்ன? கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி. ஓகேவா? அப்போ இதில் என்ன பார்க்குறீங்க? இந்த பாக்ஸ் ஒன்றில் தேம்பாவணியை பிரிக்கிறீங்கன்னா தேம்பா பிளஸ் அணின்னு சொல்லி பிரிக்கலாம், தேன் பிளஸ் பா பிளஸ் அணின்னு சொல்லி பிரிக்கலாம். தேம்பா அணின்னு பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு வாடாத மாலைன்னு சொல்லக்கூடிய அர்த்தம் வரும். தேன் பிளஸ் பா பிளஸ் அணின்னு சொல்லி பிரிச்சிங்கன்னா தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்புன்னு சொல்லுவாங்க. சரியா? இதில் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா சூசையப்பர் என்னும் யோசேப், அவர் தான் பாட்டுடை தலைவனாக இருக்கிறாரு. இதில் எத்தனை காண்டங்கள் இருக்குது? மொத்தம் 3 காண்டங்கள் இருக்குது. அதே மாதிரி மொத்தம் 36 படலங்கள் இருக்குது, 3615 பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி படிங்க. சரிங்களா? அந்த விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹஜ்ரத்து காண்டம், இதெல்லாம் முஸ்லீம் ரிலேட்டடாக வரக்கூடியது. சரிங்களா? ஹஜ் பயணம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் இந்த ஒரு இதுலையும் எத்தனை காண்டங்கள் இருக்குது, எத்தனை பாடல்கள் இருக்குது, எத்தனை படலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சுக்கிறணும். எத்தனை படலங்கள் இருக்குன்னு சொல்லி நீங்கள் படிச்சு 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது அந்த தேம்பாவணி. 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது. அதே மாதிரி இவருடைய இயற்பெயர் என்ன? கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? லத்தீன் திருக்குறளை இவர் தான் லத்தீன்ல மொழிபெயர்த்திருப்பார். திருக்குறள் இருக்குல்ல, திருக்குறளை லத்தீனில் மொழிபெயர்த்திருப்பார். திருக்குறளை லத்தீனில் மொழிபெயர்த்தார்னு சொல்லி கேட்பாங்க. ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி. போப். லத்தீனில் மொழிபெயர்த்தவர் பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர், கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கின்னு சொல்லக்கூடியவர். ஓகே. அதற்கு அடுத்து தெரிந்து தெளிவோம். சரிங்களா? இது என்ன கொடுத்துருக்காங்க, என்ன வாசகம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வரும். சரியா? இந்த அண்ட பெருவழிகள் நம் பால்வீதி போன்ற எண்ணற்ற பால்வீதிகள் உள்ளன. வெளியே நின்று பார்த்தோமெனில் சிறு தூசி போல கோடிக்கணக்கான பால்வீதிகள்
தூசுகளாக தெரியும். கரெக்டு தான். நட்சத்திரமே எப்படி தெரியுது நம்மளுக்கு? அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்பிள் 1924 நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தார். முதல்ல நமது பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன அப்படின்னு சொல்லி யார் நிரூபித்தது? எட்வின் ஹப்பிள் தான். இப்போ 1924 எதுக்கு படிச்சுக்கிறீங்க எழுதிக்கிறீங்க. ஒருவேளை தேர்வுகளில் கேட்டாங்கன்னா எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். தேர்வுகளை கேட்டாங்கன்னா எழுதுகிற மாதிரி தானே இருக்கும். ரைட். 1300 ஆண்டுகளுக்கு முன் மாணிக்க வாசகர், சரிங்களா, திருவாசகம் எழுதியிருப்பார்ல. மாணிக்க வாசகர் என்ன எழுதியிருப்பாரு? திருவாசகம் எழுதியிருப்பார். அண்டப்பகுதியில் இவ்வாறு எழுதுகிறார்: அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் சிறிய ஆக பெரியோன் தெரியின். சரியா? அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் சிறிய ஆக பெரியோன் தெரியின். திருவாசகத்தில் எழுதுறார். திருவாசகத்தில் எழுதியிருக்கார். யாரு? மாணிக்க வாசகர் எழுதுறார். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் சிறிய ஆக பெரியோன் தெரியின் அப்படின்னு சொல்லி அண்டப்பகுதிகளின் உருண்டை வடிவும் ஒப்பற்ற வளமையான காட்சியும் ஒன்றுக்கு ஒன்று ஈர்ப்புடன் என்ற அழகினை சொல்வது எனின் அவை 100 கோடிக்கும் மேல் விருந்து நிற்கின்றன. இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்று. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு கதிரவனுடைய நுழை, சூரிய ஒளிக்கதிர்கள் நுழையுதுல, சரிங்களா? அது தூசி, அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே தூசி துகள் போயிட்டு இருக்க மாதிரியே தெரியும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் வழியாக ஒரு ஒளிக்கற்றை போகுது. அந்த ஒளிக்கற்றை உள்ளே போய் அடிக்குதுன்னா அந்த ஒளியில் பார்த்தீங்கன்னா தூசி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த தூசி துகள் போல் அவை நுண்மையாக இருக்கின்றன. சின்ன சின்ன தூசிகள் அந்த இதில் தெரியும். கரெக்டாக அந்த ஒளிக்கற்றையில் தெரியும். சரியா? அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. எதில் சொல்லியிருக்காரு? மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் சொல்லியிருக்காரு. ஓகே, ரைட். அடுத்து ஒரு அறிஞரை பற்றி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்த்தோம். சரியா? ரைட். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைத்துள்ள அல்லூர், சரிங்களா, அல்லூர்னு சொல்லக்கூடியது நிறையா பார்த்துருப்பீங்க. கபடி விளையாட்டில் வந்து அந்த அல்லூரில் பகுதியை சார்ந்தவங்க நல்லாவே விளையாடுவாங்க. திருச்சின்னு சொல்ல மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கும். திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்திருப்பார். திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்திருப்பார். அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்னன்னா திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்திருக்காங்க. பாவாணர் நூலகம் சொல்லக்கூடிய அமைத்திருக்காங்க. சரிங்களா? இதுனா யார்? ஏன்னா இதற்கு கடைசி நடந்த குரூப் 4 எக்ஸாம்லேயே இதை அப்படியே கேட்டிருந்தாங்க, ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. சரியா? திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்திருப்பவர், பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர். சரிங்களா? தமிழகம் முழுவதும் திருக்குறள், யாராவது உங்களுக்கு குமரேசன் சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சிடலாம் அதை. சரியா? நான் சொல்கிறேன். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர். சரிங்களா? தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை இவர் தான் வழங்கிட்டு வர்றார், திருக்குறள் சம்பந்தமாக. சரியா? தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருவர். பாருங்க, ஒன்று திருவள்ளுவர் தவச்சாலை, சரியா? 2வது பாவாணர் நூலகம் உருவாக்கியிருக்கார். சரியா? தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருகிறார். தமிழ் வழி திருமணங்களை நடத்துறாரு. அடுத்து விழிகளை இழக்க நேரிட்டால் கூட என் தனி தாய் தமிழை இழந்துவிடக்கூடாது. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர். சரிங்களா? எனக்கு கண்ணே போனாலும் தமிழை நான் இழக்க மாட்டேன்னு சொல்றாரு. அதற்காக தமிழ் தென்றல் திருவிக்கா, தமிழ் தென்றல் யாரும் சொல்லுவாங்க? திருவிக்கா சொல்லுவாங்கன்னு. திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டார். கண்ணை மூடிக்கிட்டே எழுதக்கூடிய ஆற்றலை அவர் கற்றுக்கிட்டார். சரியா? இன்றளவே இவ்வாறு எழுதி தமிழுக்கு தனி பெரும் புகழை நல்கி வருபவர். சரியா? ரைட். அதான் கடைசியில் பாருங்க, இளங்குமரன். யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு குமரேசன் சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் ஞாபகம் வச்சுக்கிற சொன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சிடலாம். பல நூல்களை எழுதி இருப்பினும் இலக்கண வரலாறு ரொம்ப முக்கியம். இலக்கண வரலாறுன்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்காரு. தமிழிசை இயக்கம் சொல்லக்கூடிய ஒரு நூல் எழுதியிருக்காரு. தனித்தமிழ் இயக்கம் சொல்லக்கூடிய நூல் எழுதியிருக்காரு. தமிழிசை நீங்கள் நிறையா ஷார்ட்கட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? அடுத்து பாவாணர் வரலாறுன்னு சொல்லக்கூடிய நூல் எழுதியிருக்காரு. பாவாணர் வரலாறுன்னு சொல்லி தேவனைய பாவாணர் தான் எழுதியிருப்பாருன்னு எழுதிடாதீங்க. சரியா? அடுத்து குண்டலகேசி உரை, அடுத்து யாப்பருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை. குண்டலகேசி உரை, யாப்பருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை. திருக்குறள் தமிழ் மரபுரை, திருக்குறள் தமிழ் மரபுரை. அடுத்து காக்கை பாடினிய உலா, காக்கை பாடினிய உரை, தேவநேயம் ரொம்ப முக்கியம். இது எக்ஸாம்பிள் கேட்டது. தேவநேயம் சொல்லக்கூடிய தேவநேய பாவாணர் எழுதியிருப்பாருன்னு எழுதிடாதீங்க. தேவநேயமாக இருக்கட்டும், பாவாணர் வரலாறாக இருக்கட்டும், ரெண்டுமே இளங்குமரனார் தான் எழுதியிருப்பார். சரியா? இதெல்லாமே அவர் எழுதிய நல்ல நூல்கள். சரிங்களா? அவர் தான் தமிழ் திரு ரா இளங்குமரனார். அவர் தான் தமிழ் திரு ரா இளங்குமரன். அப்போ தமிழ் திரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடைமொழியில் தான் அவரை அழைப்பாங்க. தமிழ் திருன்னு சொல்லக்கூடிய அடைமொழி தான் அழைப்பாங்க. இது மார்க்ஸ் சேனலில் இருக்கக்கூடியது. சரியா? இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்? 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான பாக்ஸ் கரண்ட் என்னென்ன கேட்டிருக்காங்க. நீங்கள் இதற்கப்புறம் இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு இதற்கப்புறம் நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகளை பார்த்தீங்கன்னா இந்த இதிலிருந்தே நிறையாவது கேட்டிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் தப்பு பண்ணிடக்கூடாது. இதற்கு முன்னாடி நீங்கள் தப்பு பண்ணியிருப்பீங்க, இந்த பாக்ஸ் கரண்ட் ஒழுங்காக கூட படிச்சுட்டு போகாமல் தப்பு பண்ணியிருக்கீங்க. அதை நீங்கள் தனியாக நோட்டு போட்டு எழுத போகிறீங்க. ஓகேவா? இதே போன்ற வீடியோவில் நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி.